வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்ல போறேன், ஒரு பிஎல் ட்ராமா பத்தி சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன். சரி, இந்த பிஎல் ட்ராமாவுக்கும் எனக்கு இருக்கிற கனெக்டபிள் சொல்ல போறேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தட்டி கொண்டிருக்கும் பொழுது முந்தி வந்து எனக்கு பிஎல் ஒரு போயும் லவ், ஒரு கேர்ளும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. சரியா, அது தெரியும் தானே. அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. அப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் தட்டி கொண்டிருக்கும் பொழுது பார்த்தா ஒரு சீன் வருது, ஒரு போயும் லவ் மாதிரி சீன் ஒன்று ஒரு கியூட்டான ரொமான்ஸ். அது பார்த்தோன்னே எனக்கு அந்த பிஎல் ட்ராமா பார்க்கணும்னு அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு அதில் நேம் இருந்தாங்க, அவங்க மென்ஷன் பண்ண சில பேர் கேட்பாங்கல்ல இந்த ட்ராமாவோட நேம் என்ன அப்படின்னு. இந்த ட்ராமாவோட நேம் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ட்ராமாவோட நேம் அதான் See-You Love. ஸோ அந்த ட்ராமா பார்க்கணுன்ட்டு தான் நான் போய் பார்த்து எல்லாம் முடிஞ்சு. சரியா, அதுக்கப்புறம் தான் அடிப்படையாக ஒவ்வொரு பிஎல் ட்ராமாவை நான் பார்க்க வைக்கிறேன். ஸோ வாங்க இந்த பிஎல் ட்ராமா அதோட கதை என்னன்றதை பார்த்துலாம். சரியா, அந்த பிஎல் ட்ராமாவோட கதை வந்து ஒருத்தன் வந்து உலகத்தோடயே கதைக்க முடியாம அமைதியா வாழ்றான். இன்னொருத்தன் காசு பணம் எல்லாமே இருந்தும் வெறுமையா வாழ்றான். அந்த ட்ராமாவோட பேர் தான் See-You Love. ஸோ கைஸ், வாங்க உள்ளுக்கு போய் என்ன ட்ராமா, அந்த ட்ராமாவோட கதை என்ன என்றதை எல்லாம் பார்த்துலாம். சரியா, இந்த ஸ்டோரியில ஷீஷாங்ன்ற ஒரு ரிச் போய் இருப்பான். பணம், பவர் எல்லாமே இருக்கும். ஆனா அவன் லைஃப்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இருக்காது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஸ்டஃபரா ஃபீல் பண்ணுவான். கொஞ்சம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ல வந்து அவனுக்கு ஒரு ஹேர் டேக்கர்னு ஒரு இருப்பாங்க தெரியுமா. ஹேர் டேக்கர் மாதிரி ஒருவர் வரார். அவர் தான் நம்மட ஹீரோ, மற்ற ஹீரோ. அவர் தான் ஷவுபேங்க். அப்போ வந்து ஷவுபேங்குக்கு வந்து காது கேட்காது. அதனால அவர் வந்து சைன் லாங்குவேஜில் தான் கதைப்பார். அப்போ சைன் லாங்குவேஜில் கதைக்கிறதால ஆரம்பத்தில் வந்து ஷீஷாங்குக்கு அவனை புரிஞ்சிக்கவே முடியாது. 2 பேருக்கும் இடையில வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருக்கும். பிறகுதான் கொஞ்ச நாள் போக அந்த தெரியும் தானே லவ் டெவலப் ஆகும் பொழுது ஸ்லோலி இந்த கேர் வந்து கடைசியில் வந்து எப்படி போய் முடியும், லவ்வாக தான் முடிஞ்சிச்சு. சரியா, இந்த ட்ராமாவோட பிக்கஸ்ட் இது என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ராமாவோட வந்து பிக்கஸ்ட் பிளஸ் என்னடா, இது ஓவர் ட்ராமாலாம் இல்லை. சின்ன சின்ன மூமெண்ட் கூட நமக்கு ஹார்ட் டச்சிங் மூமெண்டா தான் இருக்கும். ஸ்பெஷலி அவன் வந்து ஹீரோ வந்து சைன் லாங்குவேஜ் கத்துப்பான். இவனோட கம்யூனிகேட் பண்றதுக்காக சைன் லாங்குவேஜ் கத்துக்குவான். அதுக்கப்புறம் சைலண்ட், அவங்களோட ஐஸ் கான்டாக்ட், ஒருவர் மற்றவரை புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்றது, இவையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஃபீல் வந்துருங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த பிஎல் ட்ராமாவே பார்க்க வலிக்கிட்டேன். இந்த பிஎல் ட்ராமா ஸ்லோவா போனாலும் போரிங்கா இருக்காது. கியூட் காமெடி இருக்கும், எமோஷனல் சீன் இருக்கும், ரொமான்ஸும் வந்து சாஃப்டாவே இருக்கும். அதனாலதான் இந்த பிஎல் ட்ராமா ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப வரவேற்பு பெற்றுன்னு சொல்லிக்கொள்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே பிஎல் ட்ராமா பார்க்க வலிக்கிட்டேன்னு சொன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டேங்களான்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் பிஎல் ட்ராமா பார்க்க வலிக்கிட்டேன். ஸோ இந்த எமோஷனல் சாஃப்ட் கேரிங் பிஎல் ட்ராமா நீங்க பார்த்துருக்கீங்களா, இல்லை இனி பார்க்க போறீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. And see you again. Bye bye guys.